நீங்க ChatGPT யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்டா? இந்த 5 மிஸ்டேக்க பத்தி தெரியலனா, மிகப்பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு. ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் இல்லாம போயிரும். வெல்கம் டூ ஏஐ தமிழன். இந்த வீடியோல ஸ்டூடண்ட்ஸ் ChatGPT யூஸ் பண்ணும்போது பண்ற காமன் மிஸ்டேக்ஸ பத்தி பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஏஐ தமிழன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிஸ்டேக் நம்பர் 1 இஸ் த காப்பி அண்ட் பேஸ்ட். காப்பி பேஸ்ட் பண்றது தப்பா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, தப்பு கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசுல டீச்சர்ஸ் போர்ட்ல எழுதி போடுறத நம்ம நோட்ல காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி தான் வளர்ந்துருக்கோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்றது தப்பில்ல. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க ChatGPTங்கிறது உங்க டீச்சர் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஏஐ அசிஸ்டன்ட். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம ChatGPT கேட்டாலும், அத அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாம, நமக்கு புரிஞ்ச வகையில ஓனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அத நம்ம பிரசன்ட் பண்ணணும். இல்லாட்டி இப்ப ஏஐ வச்சு நம்ம ரெடி பண்ண கன்டென்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய டூல்ஸ் வந்திருக்கு. அது எந்த டூல்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம அத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ChatGPT நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அத அப்படியே கன்டென்ட்ட காப்பி பேஸ்ட் பண்ணாம, உங்க ஓன் வேர்ட்ஸ்ல மாத்தி எழுதுங்க. இதுதான் ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ChatGPT யூஸ் பண்ணி பண்ற ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். மிஸ்டேக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக் கொஸ்டின். வேக் கொஸ்டின்னா, நம்ம சரியான கொஸ்டினே கேட்கறது, சரியான கொஸ்டின சரியா கேட்கறது தான் அந்த வேக் கொஸ்டின் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பிளைன் ஏஐ நான் கேட்டேன்னா, ஏஐயோட அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகும். இப்போ நான் ஒரு பிகினர், ஏஐனா என்னன்னு தெரியாது. ஏஐயோட அல்காரிதம், அதோட பேக் எண்ட் விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா, அத நான் எப்படி கேட்கணும்? எக்ஸ்பிளைன் ஏன்னு கேட்டேன்னா, அது குடுக்குற ஆன்ஸர் எனக்கு புரியாம போகலாம். அத நான் மாத்தி எப்படி கேட்கலாம்னா, எக்ஸ்பிளைன் ஏஐ இன் சிம்பிள் இன் தமிழ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியுதுன்னா தமிழ். இஃப் இன் கேஸ் எனக்கு இங்கிலீஷே கம்ஃபர்டபுள்னா, எக்ஸ்பிளைன் ஏஐ இன் சிம்பிள் இங்கிலீஷ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு கேட்கலாம். இதுதான் இந்த வேக் கொஸ்டின்ஸ். நம்ம கரெக்ட்டான கொஸ்டின் குடுத்தா, கரெக்ட்டான ஆன்சர் வரும். வேகான தப்பான கொஸ்டின் கேட்டா, தப்பான ஆன்சர் வரும். இல்லன்னா நமக்கு புரியாத மாரி ஆன்சர் வரும். ஸோ இதான் மிஸ்டேக் நம்பர் 2. அண்ட் த மிஸ்டேக் நம்பர் 3 இஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். என்னைக்காச்சும் நீங்க ChatGPT கிட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. அப்படி கேட்கிறப்ப கீழ ChatGPT மே ராங் அப்படின்னு ஒரு வார்னிங் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சொல்ற ஆன்சர் தப்பா கூட இருக்கலாம். நீ அஃபிஷியலான சைட்ஸ்ல செக் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேத்ஸ் கொஸ்டின கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சரும் குடுத்துருச்சு. ஆன்சர் குடுத்துட்டு கீழ யூ மே செக் அட் த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆர் அஃபிஷியல் புக்குன்னு சொல்லி 2, 3 புக்கு தரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த புக்க போய் ரெஃபர் பண்ணணும்னு அர்த்தம். ஆன்சர் தப்பா கூட இருக்கலாம். என்ன நம்பாத அப்படின்ட்டு ChatGPT சொல்லுது. அதனால நீங்க இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கூட ChatGPTல தர ஆன்சர் அப்படியே நம்பாம புக்க ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. அப்படியே ரெஃபர் பண்ணாம நீங்க வெறும் ChatGPT பார்த்துட்டு போனீங்கன்னா, எக்ஸாம்ஸ்ல அது உங்களுக்கு பெரிய அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மிஸ்டேக் நம்பர் 3 யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4 இஸ் ஓவர் டிபெண்டன்சி. நீங்க என்னைக்காச்சு நான் ஏஐல ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கேன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் கண்டிப்பா. ஏஐல ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கோன்ட்டு. நம்மள்ட்ட யாராச்சும் ஒரு ஃபன்னுக்கு ஏதோ ஒரு லாஜிக்கலா கொஸ்டின் கேட்டா கூட நம்ம அது ஏஐட்ட கேட்டு டக்குன்னு சொல்லிடுறோம். நம்ம அத யோசிக்கணும். நம்மள்ட்ட யோசிக்கிறதுக்காக தான் அந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் நாம என்ன பண்றோம்? அந்த கொஸ்டின் அப்படியே ChatGPT டைப் பண்ணி அப்படியே குடுத்து இதுக்கு ஆன்சர் வாங்கி சொல்லிடுறோம். இதனால நமக்கு ஒரு யூஸும் கிடையாதுங்க. நம்மளோட லேர்னிங் ஸ்கில்ஸ் குறையும், திங்க் பண்றது குறையும். திங்கிங்க்கு நம்ம ரிலே பண்ணி இருக்கோம் ChatGPT. ஸோ ChatGPT ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓவர் டிபெண்டன்சி ஆஃப் ChatGPT இஸ் நாட் அட் ஆல் ரைட். த லாஸ்ட் மிஸ்டேக் இஸ் லேக் ஆஃப் பிராக்டிஸ். ChatGPT யூஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணாம விட்றது ரொம்ப பெரிய தப்புங்க. ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு இது கரெக்ட்டா இல்லன்னு சொல்லி விட்டுறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய தப்பு. ChatGPT அவுட்புட்ட நம்ம இம்ப்ரூவ் பண்ணா, கொஸ்டின நம்ம கேட்கறத ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி தான் கேட்கணும். எக்ஸ்பிளைன் ஏஐன்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, அது ஒரு ஆன்சர் தரும். எக்ஸ்பிளைன் ஏஐ இன் சிம்பிள் தமிழ் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு சொன்னா பெட்டரான ஆன்சர் தரும். ஸோ த கோர் கான்செப்ட் என்னன்னா, ChatGPT ஒரு பவர்ஃபுல் டூல். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் அது பவர்ஃபுல்லா ஷோ பண்ணும். ஓகேவா? ஐ திங்க் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ChatGPT எப்படி நம்ம பெஸ்ட்டா யூஸ் பண்ணலான்ட்டு பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஐ தமிழன்.